ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மாயாண்டி பூங்கொடிக்கிட்ட இங்கே பாருத்தா, நீ நேற்று பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா பொண்ணுங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் தான். இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. யாருமே தனக்காக வந்து நிற்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே அதாவது நம்பிக்கிட்டு நிற்கக்கூடாது. நமக்கானது நம்ம தான் தேடிக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ யாரையும் எதிர்பார்க்காம தைரியமாக நம்ம நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ற எல்லா எல்லா பெண்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் தா. நீ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு தா. நீ பண்ணினதில் எனக்கு ஒரு துளி கூட உன் மேலே கோவம் கிடையாது. நீ இம்பிட்டு தைரியமாகவும் ரொம்ப தெளிவான புத்திசாலி பொண்ணாகவும் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குதா. இங்கே பாருத்தா, நீ இந்த வீட்டில் உன் இஷ்டப்படி இருக்கலாம் தா. உனக்கு படிக்கணும்னு தோணுதா, நீ படித்து ஒரு நல்ல வேலைக்கு, அதாவது நீ தான் டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டலத்தா, அதே மாதிரி நீ டீச்சர் வேலைக்கு போத்தா. உனக்கு உன் வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு விருப்பம் இருக்கோ நீ அதுவாக ஆகு. அதுக்கு துணையாக கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் தா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பூங்கொடி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன இவங்க நம்ம எதிர்பார்த்தது வேற, இவங்க வேற என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம ரொம்ப கெட்டவைன்னு தான் நினச்சோம். அப்பாவோட கையை வெட்டி அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுற ஒரு நிலைமையை இவர் தானே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே நம்ம கோவமாக இருந்தோம். ஆனால் இவர் பேச்சு அந்த மாதிரி இல்லையே. இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இம்புட்டு நல்லவராக இருக்கிறவங்க எப்படி நம்ம அப்பா கையை வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க நம்ம பூங்கொடி. இங்கே பாருத்தா, இந்த வீட்டில் உனக்கு யாராலையுமே கஷ்டம் வரவே வராது. ஒருவேளை இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுத்தா. உனக்காக நான் வந்து நிற்பேன். உனக்காக நான் கேள்வி கேட்குவேன் தா. அது மட்டும் இல்லாமல் நீ என் தங்கச்சி புள்ளத்தா. என் தங்கச்சி மேலே நான் உசுரவே வச்சுக்கிட்டு இருக்கேன் தா. பேச்சுனா எனக்கு அம்புட்டு உசுறு. ஆனால் பேச்சு அதுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அது வாழ்க்கையாக வாழ கிடையாது. உன் அப்பாவை சொல்கிறனேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத. ஆனால் உன் அப்பா பேச்சியை நிறைய கொடுமைப்படுத்தினாங்க. முதல்லலாம் ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சில சண்டைகள், எதிர்பாராத ஒரு செயல்கள் நடந்ததுனால இப்போது அவருக்கும் எனக்கும் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேரும் உயிருக்குயிரான நண்பர்கள் அப்படி இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் பேச்சு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாத்தா. சரிதா, இதெல்லாம் நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லிக்கிட்டு. சரிதா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகும். நீ வெரசாக கிளம்பி போ, சரியா? சாப்பிடாமது போயிட்டு போகிறத்தா. வயிறு நிறைய சாப்பிட்டு போத்தா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு எதுவும் பிடிக்கல அப்படின்னாலும் நீ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம். தாராளமாக உனக்கு செஞ்சு கொடுக்குவாங்கத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பூங்கொடி பயங்கரமாக ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், இவங்களோட முகத்திரையை கிழிக்கணும், ஊர் முன்னாடி இவங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டத்தோடு நம்ம பூங்கொடி வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷம் நம்ம பூங்கொடி ஒரு மாதிரி உறைஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. ஏன்னா பழி வாங்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு பறந்து போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இப்போ மாயாண்டி ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசிட்டாங்க. ஆனாலுமே மாயாண்டியோட கேரக்டரே அதுதானே. அவங்களோட கேரக்டர் எப்படியோ அப்படி தானே இங்கே நம்ம பூங்கொடிக்கிட்டையுமே பேச முடியும். பூங்கொடியுமே ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க மேலே பாசம் வருது. இருந்தாலும் இல்லை அப்பா கையை வெட்டின இவங்களை நம்ம பழி வாங்கியே ஆகணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நம்ம மீறவே கூடாது. அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த வீட்டில் உள்ளவங்களோட முகத்திரையை கிழிச்சு ஒவ்வொருத்தரையுமே நம்ம அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தேன்மொழி வராங்க. அண்ணி, என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது சோப்பு இல்லை ஷாம்பு ஏதாவது வேணுமா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து அதாவது ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம நந்தினி தான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அழகர் கூட சேர முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்பவும் பயங்கரமாக அழுதாங்க. இப்போது இங்கே அவங்க அம்மாவால் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீட்டுக்கு ஒரு அவமானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நினச்சும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே தெய்வானை இருந்துட்டு, ஏய் என்னடி, எந்த நேரம் பாரு நீ அழுதுகிட்டே இருக்க, உனக்காக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னால் போராடவும் முடியாது. ஏதாவது ஒன்று நானாக செஞ்சு உன் வாழ்க்கை சரி செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் என்னை விட மாட்டேன். எப்பா பார் இப்படி அழுது உன் உடம்பை எதுக்காகடி கெடுத்துக்கிற? அம்மா நீ சும்மா இருமா, உன்னால்தாம்மா எல்லாமே. நீ பண்ணதை நினச்சி தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அழுதுகிட்டு இருக்கேன்.
அம்மா அந்த பூங்கொடியும் ஒரு பொண்ணு தானே, அந்த பிள்ளையோட மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், எப்படியாவது அழகர் மாமா கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு அஹ், போராடுற அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனாலும் பூங்கொடி என்ன தப்பு செஞ்சாங்க? தேவையில்லாமல் அந்த புள்ளைய எதுக்கும் பழி வாங்காதம்மா. என்ன நடக்குதோ அதுவே நடந்துட்டு போகட்டும். ஏய் என்னடி என்ன ஏதோ அப்படியே விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி பேசுகிற? இங்கே பாரு, அழகரை நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்து அழகரை உயிருக்குயிராக நீ நேசிச்சிருக்கடி. நீ அழகர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும். அந்த பூங்கொடி எதுவும் தப்பு செய்யாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அவள் உனக்கு துரோகம் செஞ்சுருக்கா. கண்டிப்பாக அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி உனக்கும் அழகருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இங்கே நம்ம லைவானை வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு அழகர் வந்து இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கோவிலான உட்காண்ட்ருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, உனக்கும் பூங்கொடிக்கும் சண்டெல்லாம் முடிஞ்சு போய் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சும்மா வெறுப்பாக கிளப்பிக்கிட்டு இருக்காதுடா, நானே கடுப்பில் இருக்கேன். வீட்டில் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூங்கொடியை பார்த்தாவே எனக்கு ஆகவே மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம பேச்சு வந்து பென்னிக்கு கால் பண்ணுறாங்க. ஏத்தா சொல்லுத்தா, எதுக்காகத்தா கால் பண்ணியிருக்க? ஏதாவது அங்கே பிரச்சனையாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். அண்ணே அண்ணன் இருந்தால் கொடுண்ணே, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதா இதோ இங்கே தான் பக்கம் தான் ஜியா உட்காண்ட்ருக்காரு, நான் கொடுக்குறேன். ஜியா இந்தாங்க ஜியா, பேச்சு பேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மாயாண்டியுமே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கூப்பிடுறாங்க. எங்கள் பேச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே இங்கே என்ன நடந்தது தெரியுமா அண்ணே? உடனே இங்கே நம்ம மாயாண்டி பதறி போகிறாரு. என்னத்தா அங்கே என்னத்தா நடந்துச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைண்ணே. நேற்று நைட்டு நடந்ததான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூங்கொடியை நீங்கள் யாரோ வெளியே நிற்க வச்சலாமே, அது உண்மையாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் மாயாண்டி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தெய்வானி அம்மாவை அப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க, அதை எதுவுமே நீ மனசில் வச்சுக்காதத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அங்கே பூங்கொடியை வெளியே நிற்க வச்சதுனால என்னையுமே அவங்க மச்சான் மஞ்சமலை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ரொம்ப நேரமாக கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருந்தேன். அது மனசு வலிச்சாலும் நைட்டு பூங்கொடி ஃபோன் பண்ணிட்டு இருந்துச்சுண்ணே. பூங்கொடி பிள்ளை பேசுனது எல்லாத்தையுமே கேட்டு என் மனசு அப்படியே பூரிச்சு போயிடுச்சுண்ணே அப்படி சொல்லிட்டு. என்னத்தா சொல்கிற? ஆமாண்ணே, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்டிக்கலாமே, பிள்ளைக்கிட்ட சின்ன பிள்ளைக்கிட்டலாம் நீங்கள் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்டீங்க? விடுத்தா 2-3 மணி நேரமாக பிள்ளை வெளியே கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தானே ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்லிட்டு போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, நம்ம வீட்டு மேலே தானே தப்பு, அதனால தான் மன்னிப்பு கேட்டேன். இதில் பெரியவங்க சின்னவங்கலாம் இல்லைத்தா. தப்புன்னு ஒரு பக்கம் பெரியவங்களோ சின்னவங்களோ தப்புன்னு நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்லத்தா அப்படி சொல்லிட்டு. எப்படியோண்ணே நீங்கள் மன்னிப்பு கேட்டதும் பூங்கொடியோட மனசே மாறிடுச்சு போலண்ணே. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் போய் அம்மாவை வெளியே நிப்பாட்டினீங்களே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்காப்பா? இங்கே பாருங்கப்பா, நான் சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்கள் அம்மாவை மரியாதையாக நடத்துங்கப்பா, போடி வாடின்னு சொல்லிட்டு அம்மாவை மரியாதை குறைவாக நடத்தாதீங்க, அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படி இப்படின்னு பூங்கொடி பேசுனதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே உறைஞ்சி போயிட்டேனே. கால் கடுக்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வெளியே நின்னது கூட எனக்கு பே அந்தளவுக்கு வலி இல்லைண்ணே. இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பூங்கொடி பேசுனதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேண்ணே. அண்ணே என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக மாறி அந்த வீட்டோட மருமகளாக அவள் வாழ ஆரம்பிச்சிருவாண்ணே. அது வரைக்கும் அவள் ஏதோ தெரியாதனமாக தப்பு செஞ்சானா நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு அவளுக்கு நல்லபடியாக புத்திமதி சொல்லி அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே அப்படி சொல்லிட்டு. எத்தா பேச்சு, இதெல்லாம் நீ சொல்லணுமாத்தா? இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்தா. நீங்கள் பூங்கொடி நினச்சி கவலையே படாதத்தா. நான் வீட்டில் இல்லாத நேரமாக இப்படி ஒரு சங்கதி நடந்து போடுச்சு, இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்தா. நீ பூங்கொடியை நினச்சி துளி கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவளை நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டோட ஆட்களை பற்றி எல்லாரை பற்றினுமே அவள் வந்து அதாவது எல்லாரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க கூட ஒட்டிக்குவா. நீ கவலையே படாதத்தா அப்படி சொல்லிட்டு. சரிங்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படி சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன்தா. நீ அங்கே நல்லா தானே இருக்க? அண்ணே அதான் உங்களுக்கே தெரியும், கை இல்லாமல் போனதுலேருந்து
நான் இந்த வீட்டில் அணுவா சித்திரவதை அனுபவிக்கிறேன். அதுக்கு முன்னாடியாவது குடிச்சிட்டு அது இதுன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் கேவலமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் என்ன அவங்க கொஞ்சம் மரியாதையாக தான் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பூங்கொடி சொன்னதுலேருந்து அவங்களோட மனசுமே மாறிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம மாயாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிதா சரிதா, எப்படியோ நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தனா போதும்தா. அந்த மஞ்ச மலைக்கிட்ட நீ எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்ட, அதெல்லாம் நான் என்னால் இப்போ கூட நினச்சா கூட அதை ஜீர்ணிக்க முடியலத்தா. சரி விடுண்ணே, நடந்து முடிஞ்சதெல்லாம் பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணே. என் பொண்ணு பூங்கொடி நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்ந்தா போதும்ண்ணே. என்ன மாதிரி அவள் கஷ்டப்பட வேண்டாண்ணே, அது மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் பூங்கொடி அதையும் தாண்டி அவளுக்கு என்ன மரியாதை அங்கே கிடைக்கணுமோ அதே மரியாதை எனக்கும் இங்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நல்லா எடுத்து நிதானமாக பக்குவமாக சொல்லி புரிய வச்சானே. மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குண்ணே. சரிண்ணே, நான் வச்சிடுறேன், வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, அதை எல்லாத்தையும் நான் பார்க்கணும். சரிங்கண்ணே, பத்ரோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போது இங்கே பென்னி இருந்துட்டு, என்ன ஜியா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க போல் அப்படி சொல்லிட்டு, ஆமாம் பென்னி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொன்னதை எல்லாமே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பூங்கொடியுமே இன்ஸ்டியூட் போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இங்கே மீனாட்சி வந்து நம்ம பூங்கொடிக்கு வாத்தா இந்தா காப்பி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்கே நம்ம பூங்கொடி வந்து பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம பூங்கொடி வந்து சொல்ல சொல்ல கேட்காம இன்ஸ்டியூட் போனதுனால வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப கோவம் தான். அதையும் தாண்டி இவங்க நமக்கு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னத்தா பார்த்துக்கிட்டு இருக்க, குடித்தா அப்படி சொல்லிட்டு. இப்போ இதை எல்லாத்தையுமே தெய்வானை பார்க்குறாங்க. பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு. இப்போது நம்ம பூங்கொடி இருந்துட்டு நான் உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ தெய்வானை மீனாட்சி கிட்ட வந்து, என்ன மதினி, ஓ இந்த பிள்ளைய நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா என்ன? அந்த பிள்ளை வந்ததும் வராதமா காப்பி தண்ணியெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. அப்போது அழகருக்கு பூங்கொடி தான் பொண்டாட்டின்னு ஃபிக்ஸே பண்ணிட்டீங்களா மதனி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனாட்சி இங்கே சொல்கிறாங்க தெய்வானக்கிட்ட, இங்கே பாருங்கள் மதனி, வேறு என்ன பண்ண முடியும் மதனி? தாலின்னு அந்த பிள்ளை கழுத்தில் என் பையன் கையால் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது இல்லை மதனி. இவ தானே எங்கள் வீட்டு மருமக. என்னமோ அந்த கடவுள் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் முடிச்சு போட்டு வச்சிருக்கு போல். அப்படி இருக்கிறப்போ வேறு என்ன பண்ண முடியும்? அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையை அதுக்காக கொடுமையாக படுத்த முடியும்? அந்த பிள்ளை அந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே பழி வாங்கணுன்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் முன்னாடியுமே நேரடியாக சொல்லிடுச்சு. இருந்தாலும் நம்ம அதுக்கு பதிலாக நம்மளும் பழி வாங்கணுமா என்ன? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பாசத்தால் எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். அதே மாதிரி தான் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு என்ன நோக்கத்தோடு வந்துச்சோ அந்த நோக்கம் இல்லாமல் போய் இந்த வீட்டோட மருமகளாக அந்த பிள்ளை வாழணும். அது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வேறு என்ன நினச்சாலும் நடக்காது அழகர் விஷயத்தில். அழகருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோன்னா கூட கண்டிப்பாக அதை நம்மளால் பண்ண முடியாது. கல்யாணன்றது ஒரு முறை தான் மதனி, அது உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுறது, நடக்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் மதனி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போயிடுறாங்க. தெய்வானுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வேறு அவங்களால பெருசாக கத்தியுமே பேச முடியாது. ஸோ வேறு வழியில் இதை நம்ம டீல் பண்ணுவோம். எப்படியாவது அந்த பூங்கொடியை ஓட தெறிக்க விடணும், இந்த வீட்டை விட்டே அவளை ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக இருக்காங்க. நம்ம நந்தினி மீனாட்சி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு பிள்ளை, உனக்கு அழுக மட்டும்தான் தெரியும். உனக்காக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னால் ஒரே ஒரு விஷயத்த கூட செய்ய முடியாது. ஏன் நந்தினி, நீ தெளிவாக அப்போவே இருந்திருந்த அப்படின்னா அழகர் கூட நீ ஒன்று சேர்ந்து அவனோட பொண்டாட்டியை இந்த வீட்டோட மருமகளாக இருந்திருப்ப. ஆனால் அழுது 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 எல்லாம் அப்படியே அழுதுகிட்டே போயிடுச்சு உன் வாழ்க்கை. இப்போ பார்த்தியா மதனி என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பூங்கொடி தான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க போகிறா. இங்கே பாரு நந்தினி, கண்டிப்பாக இதை மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். பார்த்துக்கலாம். நான் கண்டிப்பாக அந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்துவேன். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் உன்னை தானே அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெய்வானை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனாட்சி வந்து கிச்சனில் நைட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூங்கொடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அந்த கிளாஸை கழுவி வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு சிங்காண்ட வராங்க. ஸோ அந்த காஃபி கிளாஸை குடிச்சதை கழுவி வச்சுட்டு போகலான்னு திரும்பி போகிறாங்க. அப்போது நம்ம அதாவது யார் மீனாட்சியோட முந்தானியில் அப்படியே தீ பற்றிக்கிட்டே எரியுது. ஸோ
அதை பார்த்துட்டு பயங்கரமாக அப்படியே பதட்டப்படுறாங்க. ஐயோ ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தட்டி விட்டு அணைச்சி விடுறாங்க. நம்ம மீனாட்சி அப்படி பதறி போகவும் உடனேங்க நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அத்தை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ ஐயோ அப்படி சொல்லிட்டு பதறி போகிறாங்க. இப்போ உடனே தெய்வானம் வந்துட்டு, என்ன மதனி என்னாச்சு, என்ன சத்தம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, மதனி எனக்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு என்னுடைய முந்தானியில், பூங்கொடி தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே தெய்வானிக்கு அப்படியே கோவம் தான் வருது. அது எப்படி மதனி உங்கள் முந்தானியில் தானாக தீ பற்றி இருக்கும், எனக்கு என்னமோ இவ தான் பற்ற வச்சிருப்பான்னு தோணுது. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட மான மரியாதையை வாங்குறேன், முகத்திரியை கிழிக்கிறேன், முகமூடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ தானே வசனம் பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தா. ஒவ்வொருத்தரோட உயிரையுமே அப்படியே ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளின்னு வரலான்னு சொல்லிட்டு தான் இவ இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கா. அது எப்படி மதனி மேலே தானே கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கீழே எப்படி மதனி பத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, என்ன நீங்கள் அநியாயமே என் மேலே பழி போடுறீங்க, என் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோவம், உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன், தேவையில்லாமல் என்கிட்ட எதுக்காக வம்பு வளர்க்குறீங்க, நேற்று அப்படி தான் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்த என்ன உள்ளே விடாமல் கதவை லாக் பண்ணிங்க, இப்போ என்னடானா இவங்க முந்தானியில் தீப்பத்தி எரிஞ்சுது, அவங்கள காப்பாற்றின எனக்கு இப்படி கொலைக்காரி பட்டம் கொடுக்குறீங்களா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பாக போய்கிட்டு இருக்கு, நான் இப்படியெல்லாம் மோசமானவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பின்னென்ன வேற என்ன எண்ணத்தோட நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இந்த வீட்டில் உள்ளவங்களோட எல்லார் உயிரையுமே எடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானம் வந்து சண்டை போடுறாங்க. என்னவோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்னி வந்து இங்கே சியாங்கிட்ட சொல்லவும், இங்கே சியாவும் அதுக்கப்புறம் பென்னி அதுக்கப்புறம் செம்புலி இவங்க எல்லாருமே உள்ளே வந்து பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம இது பென்னி இருந்துட்டு, எத்தா மீனாட்சி என்னத்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம தெய்வானம் இருந்துட்டு, அண்ணே என்ன நடந்துச்சு தெரியுமாண்ணே, மீனாட்சி மதனியோட முந்தானியில் இதோ இங்கே நிற்கிறாளே பூங்கொடி, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, நம்ம முகத்திரியெல்லாம் கிழிக்கிறேன்னு சொன்னாலே இவ முந்தானியில் நெருப்பை பற்ற வச்சிருக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா மதனியை இப்போ நம்ம உயிரோடவே பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெய்வானம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பென்னி செம்புலி சியான்னு இவங்க 3 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என்ன தெய்வானம் சொல்கிற மீனாட்சி, தெய்வானம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே தெய்வானம் இருந்துட்டு, என்ன என்னங்க நீங்கள் நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெய்வானம் சொல்லவும், மீனாட்சி இருந்துட்டு, போது நிறுத்துங்க மதனி, சும்மா எதுக்காக அபாடமாக பூங்கொடி மேலே பழி போடுறீங்க, பூங்கொடி தான் என் உசுரவே காப்பாற்றினா, இன்னைக்குன்னு பார்த்து லைட்ரு ஒழுங்காக வேலை செய்யலை, நான் தான் நெருப்பு குச்சியில் கேஸை வந்து பற்ற வச்சேன், அந்த குச்சி அணைக்காமல் கீழே அப்படியே போட்டுட்ருக்கேன், முந்தானியுமே இன்னைக்கு நீட்டாக விட்டு புடவே முடிஞ்சு வச்சுருந்தேன், அதான் தெரியாமல் தீப்பத்திருக்கு, பூங்கொடியெல்லாம் இதுக்கு காரணமே இல்லை, பூங்கொடி என் உசுரை காப்பாற்றின தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் இங்கே நம்ம தெய்வானம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இதே சாக்கா வச்சு இந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா மதனி இந்த பூங்கொடியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மாயாண்டிக்கு உசுரே வருது. உடனே மாயாண்டி இருந்துட்டு, என்ன தெய்வான என்ன இது, நீங்களா இப்படி எதுக்காக அபாண்டமாக பூங்கொடி மேலே பழி போடுறீங்க, ஏன் நீங்கள் பூங்கொடியை குறை சொல்கிறதுலே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா அது வந்துண்ணே நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம மாயாண்டி பூங்கொடிக்கிட்ட வந்து பூங்கொடியோட கையை பிடிச்சிக்கிட்டு அதாவது நன்றி சொல்கிறாங்க. எத்தா நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் உயிராக நினச்ச என் மீனாட்சி என்னை விட்டு போயிருந்திருப்பா, என் மீனாட்சியோட உயிரை காப்பாற்றினதுக்கு நான் எத்தனை டைம் உனக்கு நன்றி சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி வந்து நன்றி சொல்கிறாங்க. ஐயோ எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவங்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் நான் இதை காப்பாற்றி இருந்திருப்பேன். அதே சமயம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாரோட இன்னொரு முகத்தை நான் வெளிக்காட்டணும், இந்த ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் எப்படின்றத காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர மற்றபடி உங்களை சாவடிக்கணும் உங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட சத்தியமாக நான் அந்த வீட்டுக்குள்ளே வரல. இந்த இவங்க அடிக்கடிக்கு என் மேலே ஏதாவது ஒரு குறையையும் ஏதாவது ஒரு பழியையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, சத்தியமாக இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே மாயாண்டி இருந்துட்டு, எத்தா உன்னை பற்றி எனக்கு தெரியாதத்தா, நீ பேச்சுக்கு பிறந்த பிள்ளை, கண்டிப்பாக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் தா, மீனாட்சி அந்த பிள்ளை அழுகுது நீ பார்த்துக்கிட்டே இருக்க மீனாட்சி அப்படின்னு சொல்லவும், அதே சமயம் நம்ம மாயாண்டி வந்து ஏற்கனவே பெண்ணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்களும் நம்ம பூங்கொடியும்
எல்லாருமே ஒன்றா இருக்கணும். அவங்க 2 பேர் அதாவது எல்லாரோட மனசும் ஒத்து போகிறதுக்கான ஏதாவது ஒரு வழி சொல்கிறேன் நான் யோசிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். என்ன மீனாட்சி பார்த்துக்கிட்டே இருக்க, பூங்கொடி பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன் உயிரை காப்பாற்றின பூங்கொடிக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? நீ நன்றி சொல்லலாம் இருக்கிற, அந்த பிள்ளையை அழக வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாட்சி இருந்துட்டு, இங்கே பாருத்தா, நீ என் உயிரை காப்பாற்றின அந்த நிமிஷமே உன்னை நான் என் தெய்வமாக தான் நினைக்க ஆரம்பித்தேன். இங்கே பாருத்தா, உண்மையாகவே நான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப நன்றித்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பூங்கொடிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட முகத்திலேயே கிழிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பூங்கொடி வந்திருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு செயலும் நடக்கிறப்போ இந்த வீட்டு ஆளுங்க, அதாவது தெய்வானியை தவிர மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே அதாவது மனசாட்சியோடு தான் நடந்துக்கிறாங்கன்றத நம்ம பூங்கொடி நல்லாவே உணர்றாங்க. ஸோ மீனாட்சியோட கேரக்டரையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் மீனாட்சியோட நல்ல மனசையுமே நம்ம பூங்கொடி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதே சமயம் மாயாண்டியோட நல்ல மனசையுமே நேற்றே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவர்களாகலாம் இருக்காங்க அப்படின்றதையுமே புரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம மீனாட்சிக்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்களே கொஞ்சம் பயத்தில் பதட்டத்தில் இருப்பீங்க, நீங்கள் வேணால் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாருக்குமே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க. நம்ம மாயாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மீனாட்சியுமே, இல்லைத்தா நானே பார்த்துக்கிறேன்த்தா, இங்கே பாருங்கள், வேண்டவே வேண்டாம், நீங்கள் போய்ட்டு இன்றைக்கி மட்டும் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நீங்கள் சமைப்பீங்க, நான் இப்போ சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி நம்ம மீனாட்சியை ரூமுக்கு கொண்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டு பெட்ஷீட்டெல்லாம், அதாவது போர்வெல்லாம் போற்றி விட்டுட்டு நம்ம பூங்குடி வந்து சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இப்போ மாயாண்டி இப்போ மீனாட்சியோட ரூமுக்கு வராங்க. மீனாட்சி, இப்போ நீ அந்த பயத்துலேருந்து பதட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டியா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க ஒரு நிமிஷம் நானே ரொம்ப பதறி போயிட்டேங்க, அந்த பிள்ளை மட்டும் வராமல் இருந்திருந்தா தகு தகுன்னு கொழுந்து விட்டு நான் எரிஞ்சிருப்பேங்க, உங்கள் எல்லாருக்கூடையும் நான் இருந்திருக்கவே மாட்டேன், நான் உங்களை விட்டு போயிருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ உடனேங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு, அப்படியெல்லாம் பேசாதத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த பிள்ளை நம்ம எல்லாரையுமே பழி வாங்குறேன்னு சொல்லி வந்த பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலங்க. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக சந்தோஷமாக வாழ்வான்னு தான் தோணுது. ஆனால் ஏன் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு வந்தான்னு தான் எனக்கு புரியல. உடனே மாயாண்டி இருந்துட்டு, ஏத்தா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், தன்னோட அப்பாவோட கையை வெட்டி கடைசி வரைக்கும் ஒத்த கையை வச்சுக்கிட்டு அப்பா கஷ்டப்படுறதையும், அப்பாவுக்கு செஞ்ச சேவைகள், அப்பா கஷ்டப்படுறத பார்த்தங்க இந்த பிள்ளைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தோஷங்களை வந்து அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய விஷயத்தில் சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. இது எல்லாமே தான் பூங்கொடி மனசில் ஒரு விஷத்தன்மையை உருவாக்குச்சு. மற்றபடி அந்த பிள்ளை மனசளவில் குணப்படி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவங்க அப்பாவோட கை வெட்டினதுக்கு நான் தான் காரணன்ற ஒரு கோவம் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு இருக்கே தவிர, மற்றபடி அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைத்தா. சீக்கிரமாகவே அழகுறோம், பூங்கொடியும் ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த வம்சம் தளர வைக்க அவங்க 2 பேருமா சேர்ந்து பிள்ளைங்கள பெற்று விடணும், நம்ம 2 பேருமா சேர்ந்து அந்த பிள்ளைங்கள வளர்க்கணும், இப்படியெல்லாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குதா. கண்டிப்பாக இது நடக்கணும்னு நான் அந்த சாமியை தான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாட்சியுமே, எங்க நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தாங்க, அந்த பிள்ளை அழகருக்கு ஏற்ற பிள்ளை தான், சீக்கிரமாகவே அவங்க 2 பேரோட மனசை அவங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடி தடபுடலாக சமைக்கிறாங்க. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது, வெஜ்ஜிலேயும் அது இதுன்னு சமைக்கிறாங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு இங்கே மீனாட்சிக்கிட்ட, ஏங்க நான் சமைச்சு முடிச்சுட்டேன், அது எட்டுன்னு வந்து எப்படி பரிமாறுறதுன்னு எங்கள் வீட்டில் தெரியும், இங்கே எப்படின்னு தெரியாது, எனக்கும் பசிக்குது, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாட்சியுமே சரிதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மீனாட்சி, மாயாண்டி, பென்னி, செம்புலி, அதுக்கப்புறம் நந்தினி இவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தெய்வானியே நம்ம மீனாட்சி வந்து, வாங்க மதினி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கூப்பிட்றப்போ, இல்லை மதினி எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றுமா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தெய்வானிக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இப்போ தான் நம்ம அழகர் வந்து வீட்டுக்கு உள்ள வராங்க. உடனே மாயாண்டி இருந்துட்டு, ஐயா அழகரு வாயா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு மாயாண்டிக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பரிமாறுறாங்க. மீனாட்சிக்குமே பரிமாறி விடுறாங்க.
ஸோ நம்ம மீனாட்சிக்கும் சரி மாயாண்டிக்கும் சரி பூங்கொடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.